தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக அன்பும் மரியாதையும் மிகுந்த நேசமும் கொண்ட எங்களுடைய பாசமிகு அண்ணன் ஈஸ்வரப்பன் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் வணக்கம். பொதுவாக இப்படி சொல்றது அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது, இருந்தாலும் சொல்லாம என்னால் இருக்க முடியாது. ஏன்னா ஏதோ உயர்ந்த இடத்துல உட்காந்துட்டு மக்கள் எப்படின்று பார்க்குறவங்க கிடையாது. அவங்க களத்துல இறங்கி ஜனங்களுக்கான தேவையை உடனுக்குடனே செய்யக்கூடிய களப்பணி வீரர்களை தான் நம்முடைய மாவட்டத்தில் நாம் அமைச்சராகவும் எம்எல்ஏவாகவும் ஒன்றிய செயலாளராக நாம் பெற்றிருக்கிறோம். பொதுவாகவே இந்த நெமிலி எனக்கு ரொம்ப நெருக்கமாயிடுச்சுங்க. என்னன்னா தாய் வீடு மாதிரி தொடர்ந்து 3 தொகுதிகளில் பேசக்கூடிய சிறந்த நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அமைச்சர் ஐயா அவர்களுக்கும் தொடர்ந்து அதை இருக்கக்கூடிய கழக உடன்பிறப்புகள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம். உங்களெல்லாம் இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்த முகங்களா இருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. இன்றைக்கு நாம் இங்க கூடி வந்திருக்கிறது ஏதோ எப்பயோ செஞ்சது எப்பயோ நடந்ததை பத்தி இல்லை. இன்னைக்கே பார்த்தீங்கன்னா உங்களெல்லாம் சும்மா அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி நலத்திட்டங்களோட அனுப்பணுன்றதுல எவ்வளோ கரிசனையோடு இருக்காரு பாருங்களேன். அங்க இருக்கிறாருங்க அவரு. திறமையுள்ளவர்களுக்கும் கடினமா உழைக்கிறவங்களுக்கும் நம்மளுடைய கட்சியில உண்மையா இருக்கிறவங்களை தேடி அவருடைய கண்ணு எப்படின்னா கரெக்டா கண்டுபிடிச்சது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனை தான் நாம நம்ம மாவட்டத்தில் அமைச்சரை நம்ம பெற்றிருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் கலைஞர் ஐயாவுடைய 102வது பிறந்த நாள் விழாவை கொண்டாடும்படி இந்த இடத்துல நாம எல்லாம் கூடி இருக்கிறோம். ஒரு கவிதையோடு கடந்து போனா அழகா இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். தமிழ் தாயின் முத்தமிழ் பாலை முழுவதுமாய் பருகிய மூத்த மகனை, முதிர்ந்த வயதிலும் மூச்சிலே தமிழ் காற்றை சுவாசித்த தங்க தமிழனை, இருண்டு கிடந்த சமுதாயத்திலே வெளிச்சமாய் உதித்த உதய சூரியனை, அரசியல், எழுத்து, பேச்சு, திரைக்கதை என அத்தனையிலும் சிறந்து விளங்கிய சான்றோரை, சங்க தமிழும் உன்னை வாழ்த்தி செல்லும் கன்னி தமிழும் உன் மீது காதல் கொள்ளும் திருக்குவளை தந்த திருமகனே, தமிழ்தாயின் தலைமகனே, உன் விரல் வலிக்க தமிழன் குரல் ஒலித்தது, உன் பேனா முனை குனியும் பொழுதெல்லாம் இங்கு தமிழன் தலை நிமிர்ந்து நின்றாரே, அஞ்சுகம் தந்த அஞ்சாமையை நீ நீக்கினாய் தமிழகத்தின் அறியாமையை, 3 தலைமுறைகளை கண்ட முத்தான தலைவா, தமிழர்களுடைய வாழ்வில் வித்தான தலைவா, நீ கவிதை எழுதினால், நீ கடிதம் எழுதினால் அது காவியம், நீ வசனம் எழுதினால் அது வாழ்க்கை தத்துவம். வள்ளுவனோடு வாழ்ந்ததில்லை, பெரியாரை பார்த்ததில்லை, அண்ணாவை கேட்டதில்லை, இவை அத்துணையும் நீ என்றோ. அரை நூற்றாண்டு அரசியலின் அரிச்சுவடியே, தலைமுறைகளை கடந்த தலைப்பு செய்தி, விமர்சனங்களே வியந்து நிற்கும் விந்தையே, எதற்கும் அஞ்சாத சிந்தை, சாதி மதங்களை கடந்த சமூகத்தின் சரித்திரமே, தமிழனின் உணர்வினை உளவு செய்தாய், பின்பு அவர்களுடைய உள்ளத்தை களவு செய்தாய். கலைஞர் என்றால் இளைஞர் என்று பொருள் தந்தவரே, சூரியனுக்கும் சுறுசுறுப்பை கற்றுத் தந்து, தோல்விக்கு சோர்வை கொடுத்து, வேள்விக்கு வெற்றி சுவாவை சூடியவரே, ஓய்வறியாத சூரியனே, உன் பாதம் வணங்குகிறோம் ஐயா. இத்தகைய பெருமைகளுக்கும் பாராட்டுகளுக்கும் உரியவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா. அவர்தான் நம்முடைய தமிழ்நாட்டின் சிற்பி. இப்படி ஒரு மனுஷன் தமிழகத்தை கொண்டு தொலைதூர பார்வையோட எப்படி யோசிக்க முடியும்ன்றத அவரை பார்த்து கத்துக்கணுங்க. எத்தனை கட்சி வரலாம், எத்தனை தலைவர்கள் எழும்பலாம், ஆனா கலைஞருக்கு இணை அவரே. வேற யாருமே நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கு தமிழ்நாடு வளர்ந்திருக்கக்கூடிய நாடுகளோடு போட்டி போடக்கூடிய இடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது கலைஞர் வித்திட்டு கொடுத்த பாதை. இப்படி எல்லா வகையிலும் மக்களுடைய நலனை தொலைதூர பார்வையோடு யோசித்தவர் தான் நம்முடைய கலைஞர் அவர்கள். இப்படி கொற்ற பணியில, கொசு கடியில சற்றும் அசராம ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருக்க உங்களெல்லாம் கழகத்தின் தூண்கள் என்று சொல்வதா, எதிர்காலமே நீங்கள் என்று சொல்வதெல்லாம், இவைகளெல்லாம் தாண்டி கலைஞருடைய பிறந்த நாளில் அவருடைய பாணியில் ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னார். என் உயிரினும் மேலான என் கழக
சிறந்த ஒரு தலைவனா இருக்க முடியும். அப்படிப்பட்ட தலைவனை தான் நாம் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பெண்கள்லாம் அழகா உட்கார்ந்து இருக்கிறீங்க ஆண்களுக்கு சமமா. இந்த முன்னேற்றம் எதனால வந்ததுன்னு சொன்னா முக்கியமா கல்வி என்ற ஒரு ஆயுதத்தால வந்தது. இதை சிந்திச்சுதான் நம்ம கலைஞர் ஐயா என்ன பண்ணாரு தெரியுமா? 8ஆம் வகுப்பு வரைக்கும் கட்டாய கல்வின்றத கொடுத்தார். அதனால படிச்சு உயர்கல்விக்கு போன எத்தனையோ மாணவர்கள் உண்டு. அதே மாதிரி எங்கடா பசங்க படிச்சு முடிச்சுட்டு உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துடுவாங்க, உயர்கல்வியில சேர மாட்டாங்களோன்னு சொல்லி உயர்கல்விக்கு போகணும்ன்றத சிந்தையில கொண்டு நீங்க என்ன பண்றீங்க, படிச்சீங்கன்னா உங்களுக்கு தாலிக்கு தங்கம் தர அப்படின்னு சொல்லி ஊக்கத்தொகைகளை அறிவிச்சவர் தான் நம்முடைய கலைஞர் ஐயா அவர். பாத்திரத்துல மட்டுமே இருந்த பெண்களுடைய பெயரை பத்திரத்துல ஒருத்தர் மாத்தி கொடுத்தாருன்னா அதுதாங்க நம்முடைய கலைஞர் ஐயா. அதை அப்படியே தொட்டு இன்றைக்கு அதை இன்னும் 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 மெழுகேற்றி வருவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள், நம்முடைய முதல்வர் அவர்கள். அதாவது இன்னைக்கு பெண்கள் பேர்ல பத்திரப்பதிவு செஞ்சீங்கன்னா 1% இலவசம். எப்படி பார்த்தீங்களா? அவர் அங்க வித்திடுறாருன்னா இவர் இங்க செயல்படுத்துறாரு. இப்படி பெரியார் வழியில், அண்ணா வழியில், கலைஞர் வழியில் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறவர் தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாயகர், நம்முடைய தங்க தளபதியார் ஐயா அவர்கள். விவசாயிகளுக்கு எடுத்துக்கலாம், பெண்கள் நலங்களை எடுத்துக்கலாம், மாற்றுத்திறனாளிகள் எடுத்துக்கலாம், இப்படி பல நலத்திட்டங்களை நம்ம சொல்லிட்டே போகலாம். என்ன ஒரு எனக்கு ஒரு கஷ்டம்னா வச்சுக்கோங்களேன், ஏதோ 1-2 சொல்லியிருந்தா அப்படியே அடிக்கி சொல்லிட்டு போயிடலாம். அவரு இவ்வளவு செஞ்சிருக்காரு, இவரு இவ்வளவு செஞ்சிருக்கிறாரு, நம்மளுடைய உதயநாவும் அவ்வளவு செஞ்சிருக்காரு. இப்ப யாரு செஞ்சதுன்னு நம்ம பட்டியல் போட்டு 1/2 மணி நேரத்துல முடிக்க சொல்லியிருக்கிறாங்க. எப்படி முடிக்க முடியும்? ஏன்னா நம்முடைய திராவிட ஆட்சி என்பது ஒவ்வொரு நாளுமே மக்களுக்கான நலத்திட்டங்களை ஏதோ மேல்தட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமல்ல, கடைகோடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கொன்று சேர்க்கக்கூடிய ஒரு சீர்மிகு பொற்கால ஆட்சி தான் நம்முடைய திராவிட ஆட்சி. திராவிட மாடல் அரசு என்பது எல்லோருக்கும் எல்லாம் இங்க இருக்கணும், இல்லாமன்றது இல்லாம போகணும் அப்படின்றது தாங்க. ஐயாவை பார்த்து, கலைஞர் ஐயாவை பார்த்து ஒரு வாட்டி கேட்கிறாங்க, உங்களை எப்படி கூப்பிடுறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன ஒரே வார்த்தை சொன்னாருன்னு தெரியுமா? மாண்புமிகு சுயமரியாதைக்காரர்னு என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட சுயமரியாதையை விதைத்த ஒரு தலைவன் பெரியாரை தொடர்ந்து நம்முடைய கலைஞர் ஐயா அவர் மட்டும்தான் அப்படி சொல்லணும்னு நினைச்சாரா? கிடையாது. ஒரு மனிதனே இழுக்கும் பொழுது எங்க அந்த இடத்துல சுயமரியாதை இருக்கும்? அதை யோசிச்சு கை ரிக்ஷா முறைமையை ஒழித்து 2000க்கும் மேற்பட்ட சைக்கிள் ரிக்ஷா முறைமையை அமல்படுத்தினவர் தான் நம்முடைய கலைஞர் ஐயா அவர்கள். எத்தனை நலத்திட்டங்கள், விவசாயிகளுக்கு 7000 கோடி கடனை தள்ளுபடி செய்தது மட்டும் இல்லை, ஊனமுற்றோர்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. ஆனா அவங்க மனதளவுல கூட அவங்க ஊனமுற்றவங்க கிடையாது, உடல் அளவிலும் அவங்க ஊனமுற்றவங்க கிடையாது. அவங்க உலகத்தை மாற்றக்கூடியவர்கள். அதனால் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்ற பெயரை சூட்டியவர். இந்த உலகம் விதவை பெண்களை பார்த்தா கொஞ்சம் தள்ளி தான் வைக்கும். ஆனா நம்ம கலைஞரை எப்பேற்பட்ட மனதை கொண்டவர் தெரியுமா? விதவைன்றது என் தமிழ் மொழியில கூட கிடையாது, கைமை என்ற அழகான அந்த சொல்ல விதவைக்கு மாற்றா வச்சாருங்க. இப்படி எல்லா விதத்திலும் மகளிருடைய நலனிலும் மக்கள் நலனிலும் இருக்கக்கூடியவர். சமத்துவம் என்பதுதான் அவருடைய மூச்சு. ஏதோ மூச்சுல பேச்சுல மட்டும்தான் இருந்துச்சா? கிடையாது. இன்று ஆசிய கண்டமே திரும்பி பார்க்கக்கூடிய சமத்துவ புறங்களை நிறுவிய இந்தியாவிலேயே பேர்பட்ட திட்டம் எங்கேயுமே கிடையாது. நம்ம பார்த்து வேணா நிறைய பேர் செஞ்சிருக்கலாம். ஆனா முதலில் இந்தியாவில் வித்திட்டது நம்முடைய மாண்புமிகு ஐயா அவர்கள் தான். கலைஞர் ஐயா அதாவது ஒன்று சொல்லுவாங்க, ஒரு ஸ்லோகன் போல, ஃபாதர் ஆஃப் நேஷன் என்றால் காந்தி, ஃபாதர் ஆஃப் ரேஷன் என்றால் யாரு? நம்ம கலைஞர் ஐயா தான். அதாவது வள்ளலார் ஒன்று சொல்லுவாருங்க, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்லி. ஒரு மனுஷன் பசியோட தூங்க செல்லக்கூடாது அப்படின்றத கருத்துல கொண்டு முதல்ல இந்தியாவிலேயே ரேஷன் கடையை திறந்தவர் யாருன்னு சொன்னா நம்மளுடைய தளபதி, நம்முடைய கலைஞர் ஐயா அவர்கள் தான். அப்படி 1 கிலோ அரிசியை 1 ரூபாய்க்கு கொடுத்து, பின்பு அதை இலவசமா கொடுத்து எத்தனையோ ஏழை எளிய மக்களுடைய பசி ஆற்றி இருக்கிறாரு. இது கேட்கும் போது ஒரு சிலது கொஞ்சம் நக்கலா தான் இருக்கும். ஆனா ஒருவேளை சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு ஏழ்மையில் இருந்த எத்தனையோ
மக்களுடைய பசி ஆற்றினது இந்த திட்டம் தான். ஒரு காலத்துல அதை வாங்கி சாப்பிட்டு தன்னுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தினவங்க எத்தனையோ பேர். அதை அப்படியே மேம்படுத்தி மதிய உணவு திட்டங்கள் ஆகட்டும், இன்னைக்கு காலை உணவு திட்டமாகட்டும், ஐயா தொடங்கி வச்சாருன்னா அதை நம்முடைய இளைய தளபதியார் அவர்களும் நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவர்களும் அதை அழகா இன்னும் டெவலப் பண்ணி முடிச்சிருவாங்க. இன்னைக்கு அழகா நம்மளுடைய காவல் பணியில் இருக்கக்கூடிய சகோதரி அவர்கள் நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. ஒண்ணு தெரியுங்களா, இந்தியாவிலேயே தமிழகத்திலேயே முதல் முறையாக பெண்களை காவல் பணியிலே நியமித்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். ஆட்சியிலும் சரி அதிகாரத்திலும் சரி 30% 33% வரைக்கும் அவர்கள் தன்னிச்சையா சுயமரியாதையோடு இயங்க செய்தவர் நம்முடைய கலைஞர் ஐயா அவர்கள். இவ்வளோ நலத்திட்டங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன்ஸ் பெண்களை சரிசமமா பாக்குறாங்களான்றது கொஞ்சம் கேள்விக்குறிதான். ஆனா அப்பவே ஒரு தலைவன் பெண்களை சமமா யோசிச்சிருக்காரு பாருங்க, அவர் நமக்கு கத்துக் கொடுத்திருக்கிறாரு பாருங்க. அதைத்தான் இன்னைக்கு நம்முடைய தளபதியார் அவர்கள் மகளிர் உரிமை தொகையாகட்டும், பெண்களுக்கு சுய உதவி குழுக்கள்ல உதவி செய்யதாகட்டும், வீட்டுமனை பட்டா வழங்குறதாகட்டும், வீட்டு மனைகள் எல்லாவற்றையுமே நேர்த்தியும் குருமமா இந்த இடத்துல நமக்கு செய்துட்டு இருக்காங்க. ஒரு துறைன்னு இல்லை, அதிலும் குறிப்பா கைத்தறி நெசவுல சொல்லவே வேணாங்க. அவ்வளவு நலத்திட்டங்களை அவ்வளவு ஜனங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய விஷயங்களை செய்துட்டு இருக்காங்க. அதாவது கதர் ஆடைனா முன்னெல்லாம் காந்தியை சொல்லணும். அதாவது நம்ம அமைச்சர் ஐயா காந்தியும் அதே போலதான், எப்படி கதருக்கு பேர் போனவர் நம்முடைய மகாத்மா காந்தியோ அதே போல நம்முடைய கைத்தறி நெசவுக்கு பேர் போனவர், அதாவது விழுந்து கிடந்த கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தை தூக்கி நிறுத்தியவர் நம்முடைய மாண்புமிகு ஐயா காந்தி அவர்கள். எப்படி கரெக்டா போஸ்டிங் கொடுத்திருக்காங்கல்ல, யோசிச்சிருப்பாரு தலைவர், இதையும் யோசிச்சிருப்பாரு, சொல்ல முடியாது. இப்படி எல்லா வகையிலும் மக்களுக்கானதை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு தலைவன் தான் நம்முடைய இளந்தலைவர் அவர்கள். அதாவது மகளிர் உரிமை தொகை பத்திலாம் சொல்லாமலாம் இருக்க முடியாதுங்க, எல்லா இடத்துலயுமே சொல்லுவோம். ஏன்னா ஒண்ணுமே இல்லாம, ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாம வெறுங்கையோடு இருந்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அப்படியே அந்த 1000 ரூபாவை வச்சு ஒரு வருஷம் கழிச்சு போயிட்டு 1 கிராம் 2 கிராம் எடுக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். அவங்களுடைய செலவை அவங்க பார்த்துக்கிறாங்க. ஒரு சுய உதவி குழுல அவங்களுக்கான சேமிப்பு கட்டுறாங்க. இப்படி பெண்களை தற்சார்போடு இயக்க வைக்கக்கூடிய ஒரு இயக்கம் எதுவென்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற இயக்கம் தான். இப்படி எல்லா வகையிலுமே மக்களுக்கான நலனை யோசித்து யோசித்து சீரோடும் சிறப்போடும் செயல்படுத்துகிறவங்க தான். இன்னைக்கு விளையாட்டுத்துறையாகட்டும், தொழில் துறையாகட்டும், மாணவர்களுடைய கல்வியில் ஆகட்டும், எல்லாத்திலுமே முதன்மை மாநிலம் எதுவென்று சொன்னால் நம்முடைய தமிழகம். எத்தனை எதிரிகள், எத்தனை போட்டிகள், எத்தனை விஷயங்கள் நமக்கு நெருக்கடியை தந்தாலும், ஒன்றிய அரசிடமிருந்து வர வேண்டிய எத்தனை நிதி அநீதிகள் இருந்தாலும் செய்ய வேண்டியதுல சிறப்பா செயலாற்றி கொண்டிருக்கிறது தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள். சரி, இன்றைக்கு ஸ்பெஷலா என்ன நான் சொல்ல ஆசைப்படுறேன்னா, கைத்தறியிலையும் நெசவு துறையிலையும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல் ஆட்சி என்னெல்லாம் நலத்திட்டங்களை செஞ்சிருக்கிறாங்க, என்னெல்லாம் மக்களுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறாங்கன்றத என்னால முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி ரத்தன சுருக்கமா நான் சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அவ்வளோ இருக்குங்க, எதனா சொல்ல முடியும். அதனால கொஞ்சமா எதெல்லாம் உங்களுக்கு முக்கியமோ அதெல்லாம் சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். அதாவது துணிநூல் துறைக்காக மானிய கோரிக்கை அறிவிப்புல தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலம் நம்மளுடைய ஐயா அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர்ல என்ன பேசினாங்க தெரியுமா? நம்மளுடைய தமிழகத்துல வேலையில்லாத இளைஞர்கள் இருக்கிறாங்க, வேலையில்லாத பெண்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் தையல் மிஷின் கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணணுமா, கார்மெண்ட்ஸ் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தணும்ன்ற ஒரு குரலை சட்டமன்றத்தில் ஒலிக்க செய்தவர் தான் நம்முடைய அமைச்சர் ஐயா அவர்கள். இப்படி எல்லா விதத்திலும் தன்னுடைய தொகுதியில் இருக்கிற மக்கள் கஷ்டப்படக்கூடாது, நல்லா இருக்கணும். எங்க ஊர்ல பாத்தீங்க, அதாவது கிட்டத்தில் இப்படி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இடத்துலயும் அழகா பஸ் ஸ்டாண்ட், எங்க பார்த்தாலும் ஐயா பேர் தான். ஜனங்க வெயில்ல கஷ்டப்படக்கூடாது, நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ வருகிற இடத்துல போற இடத்துல எல்லாம் மக்களுக்கான பணியை கரெக்டா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல மனிதரை தான் நாம் இந்த இடத்துல அமைச்சராக பெற்று இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இப்போ பாலிடெக்னிக்ஸ் காலேஜ் இருக்குங்க இல்லையா, தொழில்
செய்யணும், எப்படி ஒரு துணியை உற்பத்தி படுத்தணும் அப்படின்னு சொல்லி. அதாவது மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு 3 முக்கியமான காரணங்க. ஒன்று உணவு, இன்னொன்று உடை, இன்னொன்று இருப்பிடம். உணவு எப்படின்னா கிடைச்சிடும். உடைன்றது நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கும் நாம் என்ன நிலைமையில் இருக்கிறோன்றதை பொறுத்து. அப்படிப்பட்ட அந்த உடையில முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு பல மாற்றங்களையும் பல வகையில முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கக்கூடியவர் தான் நம்முடைய ஐயா அவர்கள். அது மட்டும் இல்லாம ஜவுளி ஏற்றுமதியில ஆயத்த ஆடை, பருத்தி நூலிழை, துணி ரகங்கள் உள்ளிட்ட நாட்டினுடைய பல ஜவுளி உற்பத்திகள்ல இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமா நம்முடைய தமிழ்நாடு இருக்குதுன்னு சொன்னா இதை விட பெருமை நம்மளுக்கு என்ன இருக்க முடியும்? வறுமை இல்லாத மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. அதிகமான தொழிற்சாலை உள்ள மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. அதிகமான பெண்கள் வேலைக்கு போய் தற்சார்போடு இருக்கக்கூடிய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. காவல் பெண்கள் அதிகாரிகள் இருக்கக்கூடிய அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. பெண் மருத்துவர்கள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. இப்படி எல்லா வகையிலுமே நம்மளுடைய தமிழ்நாடு முன்மாதிரியா இருக்கு. இது பிடிக்க மாட்டேங்குது ஒரு சிலருக்கு. எப்படியாயும் தமிழ்நாட்டை அது எப்படி நான் 3 வருஷமா ஆட்சி செஞ்ச குஜராத்தே இன்னும் டெவலப் ஆகாத போது நீ எப்படி தப்பி மேல வரலாம்? நான் தரமாட்டேன். நீ எஜுகேஷனுக்கு கேட்டாலும் சரி, எதுக்கு கேட்டாலும் சரி, உனக்கு தர வேண்டிய 2152 கோடியை நான் தரவே மாட்டேனே அப்படின்னு தான் சொல்லி ஒருத்தர் நிறுத்தி வச்சிருக்கிறாரு. நீ கொடுத்தா கொடுக்கலாம், நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி வாழ்க வசவாளர்கள் நம்முடைய தளபதியார் ஐயா அவரோட பாணியில நீ எஜுகேஷனுக்கு தானே தரமாட்டுற, நான் அடுத்தடுத்து என் பசங்களை எங்க அனுப்புறேன் பாருன்னு சொல்லி நான் முதல்வன் திட்டத்தின் மூலமா இன்று 54 பிள்ளைகள் ஒன்றிய அரசினாலே நடத்தப்படக்கூடிய தேர்வில் வெற்றி பெற்று இனிமே நீங்க எங்கன்னா போனீங்கன்னா இந்திக்கார பசங்களா இருக்க மாட்டாங்க. கவலைப்படாதீங்க. அது பேங்குக்கு போனா அவன் பேசுறது நமக்கு புரிய மாட்டேங்குது, நாம பேசுறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இனி அந்த பிரச்சனைலாம் இருக்காது. அதுக்கும் நம்மளுடைய ஐயா ஒரு அடி எடுத்து வச்சுட்டாரு. என்னன்னா நம்முடைய தமிழக அரசு இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, முக்கியமான ஒரு பாயிண்ட். அதனால நான் இதை சொல்றேன். இலவசமா உணவை தந்து, உடைய தந்து, இருக்க இடத்தை தந்து, அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு அவங்கள கொண்டு போய் எக்ஸாமை எழுத வச்சு செலக்ட் பண்ணி கவர்மெண்ட்னுடைய ஜாப்ல உட்கார வைக்குது நம்முடைய தமிழ்நாடு அரசு. இன்னைக்கு வறுமை இல்லாத மாநிலம்னு சொல்லி ஒன்றிய அரசே விருது கொடுத்துருக்குறாங்கன்னா பாருங்களேன். அந்த அளவுக்கு தான் நம்முடைய தமிழ்நாடு முதன்மை மாநிலமா இருக்கு. அதாவது கடந்த நிதியாண்டுல 2.87 லட்சம் கோடி மதிப்பிலான ஜவுளி ரகங்கள் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாயிருக்கு. ஆனா நம்மோட தமிழ்நாட்டுல 59.655 கோடி மதிப்பிலான ஜவுளி ரகங்கள் ஏற்றுமதியாயிருக்கு. இந்தியாவிலேயே நம்மளுடைய தமிழ்நாட்டில் தாங்க ஜவுளிகள் ஏற்றுமதியினுடைய தாக்கங்கள் அதிகமா இருக்கு. இந்த குறிப்புலாம் ஏன் அவ்வளோ பார்த்து இவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன் தெரியுமா? ஒரு சில தற்பூரிக்கு கிளம்பிடும். அப்புறம் நீங்கள் என்ன 5க்கு பதில் 3 சொல்லிட்டீங்க. ஒரு மனுஷன் இவ்வளோ நிதி கட்டுப்பாட்டில் இவ்வளோ நன்மை ஜனங்களுக்கு செய்கிறாரு, அது தெரியாது. பாய் தப்பிக்கிட்டு ஒரு 1 2 மாற்றி சொல்லிட்டா உடனே கிளம்புவது ட்ரோலுக்கு. அதனால உங்களிடத்துல உண்மையை சொல்லுவது தான் நம்மளுடைய திராவிட முன்னேற்றத்து கழகத்தினுடைய மாண்பும் கூட. அதாவது இன்றைக்கு ஒரு சிலருடைய பணிகள் எல்லாம் களத்தில் இருக்குங்க. அவங்களுக்கு இப்படி எட்டி பார்க்க கூட நேரம் இருக்காது. அது வேற விஷயம் வச்சுக்கோங்க. ஃப்ளைட்டில் ஹீரோயின்ஸோட மேரேஜ்க்கு போவாங்க, ப்ரோஸ்லாம் பேசுவாங்க. பட் ஜனங்க இன்னைக்கு வெள்ளத்துலையும் கஷ்டத்துலையும் இருக்கும்போது எட்டி பார்க்கறதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரம் இருக்காது. ஆனால் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தளத்தில் அல்ல, களத்தில் இருக்கிறது. கழக உடன்பிறப்புகளே, எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் மக்கள் நசுக்கப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் தேவைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு தலைவன் போறாங்க பாத்தீங்களா? அதுதான் மக்களுக்கான ஆட்சி. இப்படிப்பட்ட தலைவனை தேர்ந்தெடுக்கிறதுல ஜாக்கிரதையா இருக்கும்னு சொல்லிட்டேன். சில தற்கூரி கூட்டெல்லாம் கிளம்பி வரும். அந்த படம் உங்களுக்கு பிடிச்ச இல்லையா? அப்படி நீ போட்டு அதெல்லாம் எனக்கு தெரியும். அந்த படத்துல பேர் அவர் என்ன சொன்னாரு? அதாவது கொள்கை இருக்காது, பேசுறதுக்கு ஒன்றும் நலத்திட்டங்கள் இருக்காது, ஆனால் டைலாக்ஸ் நிறைய இருக்கும், டூயட் சாங்ஸ் நிறைய இருக்கும். தாய்மார்கள்லாம் ரொம்ப புத்திசாலிங்க. நீங்க நான் கூட உங்களெல்லாம் ஏமாற்றவே முடியாது. அவ்வளோ தெளிவா இருக்கிறீங்க. உங்களை ஏமாற்ற முடியும் வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவ்வளோ தெளிவா இருக்கிறீங்க. உங்களுக்கான தலைவன் யார் என்பதை தேர்ந்தெடுப்பதில் நீங்க தெளிவா இருக்கிறீங்க. ஒருத்தர்
நானும் சொல்றேன், இது குடும்ப ஆட்சி தான். ஒவ்வொரு குடும்பங்களுக்குமான ஆட்சிங்க இது. அதாவது அப்பாவுக்கு என்ன செய்யணும், அப்பாவுக்கு தாங்க தெரியும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்க பிள்ளைங்களுக்கு, பெரிய பிள்ளைக்கு என்ன செய்யணும், சின்ன பிள்ளைக்கு என்ன செய்யணும்ன்றது எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும். அப்படி பெண் பிள்ளைங்களுக்கு என்ன தரணும், புதுமை பெண் திட்டம். பையனுக்கு என்ன தரணும் சொல்லுங்க பார்க்கலாம், தமிழ் புதல்வன் திட்டம். சரி, படிச்சுட்டாங்க 2 பேரும், அவங்களுக்கு என்ன தரணும், நான் முதல்வன் திட்டம். சரி, வயசான ஒரு தாத்தா இருக்கிறாரு, அவருக்கு என்ன செய்ய முடியும், உங்களுக்கு இல்லம் தேடி மருத்துவம், ஐநாவுடைய விருதை பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம். இன்னைக்கு சக்கரை நோயாளிகள் கம்மியா, உயர் ரத்த நோயாளிகள் இல்லாத ஒரு மாநிலமா நம்முடைய தமிழகம் இருக்கிறது என்று சொன்னால் எதனால, இல்லம் தேடி போகக்கூடிய மருத்துவத்தினால மட்டும்தான். அப்படி ஒவ்வொன்றும் சொல்லலாம். அதாவது வீட்டில் முடங்கி கிடந்தாங்க பெண்கள்லாம் ஒரு காலத்தில். எப்பா 6 மணி 5 மணி ஆகும், ஹஸ்பண்ட் வருவார் வேலையிலிருந்து, ஒரு 4 வார்த்தை கேட்டால் அவருக்கு டைம் வேற ஆயிடுச்சு, நீ வேற இப்போதான் எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தூங்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்க, நம்மளை வெளியே கூப்பிட்டு போகிறதுக்கு. ஆனால் இப்போ நம்முடைய தளபதியார் என்ன பண்ணிட்டாரு தெரியுமா, நீங்க ஏமா கேட்குறீங்க, உனக்கு ஃப்ரீ பஸ் தரங்கண்ணே, நீ கிளம்பு, உனக்கு எங்கே போகணுமோ நீ அங்கே போ. அதாவது பெண்களை தன்னிச்சையாக சுயமாக சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு இயக்கம் எதுவென்று கேட்டால் அது திராவிட முன்னேற்ற இயக்கம் தான். மற்ற இடத்துலலாம் நீங்க இந்த மாதிரிலாம் பார்க்கவே முடியாது. அப்படியே பெண்ணுனா அவங்க தான் இருக்கணும்னு. ஆனா நம்முடைய இயக்கத்தில் அப்படி கிடையவே கிடையாது. கழக உடன்பிறப்புகளே, யோசியுங்கள், சிந்தியுங்கள். சரி, இப்போ நம்மளுடைய கைத்தறி நெசவுல என்னென்ன சாதனைகள் எல்லாம் நாம வந்து இந்த ஆண்டுகள்ல, கடந்த ஆண்டுகள் என்னென்னலாம் ஐயா முன் வச்சிருக்கிறாரு, எதையெல்லாம் நமக்கு வந்து பெற்று கொடுத்திருக்கிறாரு, நாம எந்த அளவுல இப்போ நெசவு துறையில வளர்ந்துருக்கிறோன்றதுக்கான அக்யூரேட்டான ஒரு தரவுகளோட நான் வந்திருக்கிறேன். உங்களுக்குலாம் தெரியணுன்றதையும் நான் ஆசைப்படுறேன். இந்திய அளவுல ஜவுளி ரகங்கள் ஏற்றுமதி மதிப்பில தமிழ்நாடு முக்கியமான பங்கு வகிக்குது. அதாவது ஆயத்த ஆடை மதிப்பிலும் கூட 33% பங்கு நம்முடைய தமிழகம் தான் வகிக்குது. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ நம்ம யோசிக்கிறோம். ஃபேஷன்ஸ்லையாகட்டும், உணவுகள்லையாகட்டும், எல்லாவற்றிலும் வளர்ந்திருக்கக்கூடிய அறிவுள்ள மக்கள் வாழக்கூடிய பாருங்க. ஐயா எவ்வளோ சந்தோஷமா கை தட்டுறாரு பாருங்க. நம்ம அவ்வளோ அறிவா சுயமரியாதையோட நம்ம யோசிக்கிற பகுத்தறிவு உள்ள ஒரு மக்கள் இருக்கக்கூடிய நாடு தான் நம்முடைய தமிழ்நாடு. பாரதியார் கூட அழகா சொல்லுவாருல்ல, என்ன சொல்லுவார், யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்களேன். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுதேன் காதிலே. அந்த தமிழ்நாடுன்னு சொல்லும் போதே அப்படியே ஒரு குஸ்பம்ப் ஆகுது இல்லை? அந்த மாதிரி தான். அப்படி இருக்கிறதுனால தான் பல பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது தமிழ்நாடு. அது வேற விஷயம். நீங்க வந்து உங்க வாயாலே சொல்லிட்டீங்க, நீங்க வளர்ந்துட்டீங்கப்பா, வளர்ந்த நீங்க மாநிலம் ஆயிட்டீங்க, சும்மா நிதியெல்லாம் கேட்கக்கூடாது, நீங்க தான் வளர்ந்துட்டீங்கல்ல. வளராத மாநிலம் இருக்குது, அங்க கொடுத்துட்ற கொஞ்சம் நம்ம ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க இச்ச வைப்பாரு. அதனால நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியெல்லாம் மடக்கி அப்படி ஒரு மத்திய பிரதேசத்துக்கு கொஞ்சம், அப்படி கொஞ்சம் உத்தரப்பிரதேசத்துக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நீங்க வளர்ந்துட்டீங்க, நீங்க பார்த்துப்பீங்க, இந்த கதெல்லாம் ஆகாது. நம்முடைய ஐயா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களிலுமே முதுகெலும் உள்ள ஒரு முதலமைச்சர் யார் என்று கேட்டால் அது நம்முடைய தளபதியார் அவர்கள் தான். யாருமே தமிழனுக்கு ஒரு பிரச்சனை, மொழிக்கு ஒரு பிரச்சனை, உரிமைக்கு ஒரு பிரச்சனைனால நிக்கலங்க, அமைதியா கையெழுத்து போட்டு காசு வாங்கி போயிட்டாங்க. ஆனா நம்முடைய ஐயா அப்படி கிடையாது. துணிச்சலோடு தைரியத்தோடு நின்று நமக்கான உரிமைகளை பெற்று கொடுத்தவர். சரி, கைத்தறியும் விசைத்தறி நெசவாளர்களுக்கு இலவசமா மின்சாரம் வழங்கி இருக்கக்கூடிய அரசு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. அதாவது விவசாய கடனை 7000 கோடியே ரத்து செஞ்சவர் நம்முடைய ஐயா கலைஞர் அவர்கள். இப்போ கரண்ட்ல என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க, உங்களுக்கு பழசெல்லாம் சொல்லணும்னா டைம் போகாது. ஐயா எவ்வளோ பொறுமையா நீ பேசுகண்ணுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. அதுக்கே அவருக்கு ஒரு பெரிய மனசு வேணுங்க. மற்ற இடத்துலலாம் மாட்டிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், போதும் முடியுமா ஐயா உட்காந்துருக்குறாரு. ஆனா நம்ம ஐயா இதுலயே பார்த்துக்கோங்க எவ்வளோ பொறுமை, அந்த ஒரு தன்மை. உட்காந்து ஜனங்களோட நீங்களும் உட்காடுறீங்க, நானும் உட்காடுறேன், என்ன நடக்குது பாப்பா பேசுதா பேசட்டும் கேட்குறேன். இதுதான் ஒரு தலைவனுடைய சிறந்த மனநிலைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அப்படியே அந்த பங்கம் விகுலம் கிடையாது. யாருன்னா ஒரு சாதாரணமான ஆள் போய் ஒரு பக்கத்தில் உட்கார முடியுமா? ஆனால் எங்களை பார்க்குறப்பெல்லாம் அவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா, உட்காருங்க, சாப்பிட்டீங்களாமா. இதுதான் ஒரு தலைவனுக்கான அடையாளம். அப்படி அவ்வளோ ஒரு தாழ்மையோடு தன்மான
150 யூனிட் வழங்குறாங்க. அதை உயர்த்தி இன்னைக்கு 300 யூனிட்டா வழங்குறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம்! கை தட்டணுமா இல்லையா இதுக்கெல்லாம்? ஏன்னா கரண்ட் பில் கட்டியே மாளாது. ஆனா உங்களுக்கு அதை ஈஸி ஆக்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா. 150லேருந்து 300 இந்த வச்சுக்கோ, எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி விசைத்தறி நெசவாளர்களுக்கு 750 யூனிட் என்பது 1000 யூனிட்டா. என்ன மனசு பார்த்தீங்களா? ரொம்ப கடினமான வேலை செய்கிற நெசவாளர்கள் தாங்க. ஏன்னா ஒரே சமயத்தில் கை கால் எல்லாத்தையுமே எல்லா உறுப்புகளையுமே இயங்க செஞ்சு அவ்வளோ கடினமாக ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு நெசவாளர்கள். அவர்களுக்கான அங்கீகாரம் ஒரு காலத்தில் கிடைக்காம இருந்துச்சு, நலத்திட்டங்கள் போய் சேராமல் இருந்துச்சு. ஆனால் நம்முடைய திராவிட முன்னேற்ற ஆட்சி என்னெல்லாம் அவர்களுக்கு நலத்திட்டங்களை செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு இன்னைக்கு அவங்கள ஒரு நல்ல ஒரு கௌரவமான நிலையில முன்ன இருந்ததை காட்டில் இப்போ முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில் இருக்கிறாங்க. இனியும் முன்னேற்றம் அடைய செய்வார்கள் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுதி. அதாவது இந்தியாவிலேயே 142% நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்து தான் தயாரிக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அதாவது மொத்த கலப்பு நூல் உற்பத்தியில தமிழ்நாட்டினுடைய பங்கு 35%. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்களா? எவ்வளவு ஒரு வெளியிருந்து சொல்றாங்க, நான் செஞ்சுட்டாங்க பெருசா பேசுற போய். ஆனா நீங்க வரலாறு எடுத்து படிக்கும் பொழுது, நலத்திட்டங்களை படிக்கும் பொழுதுதான் தெரியும் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு நலத்திட்டங்கள் போய் சேருதுன்னு சொல்லி. பின்னலாட ஏற்றுமதியில தமிழ்நாடு 55%, விசைத்தறிகளில் 19% ஏற்றுமதியில முன்னிலை மாநிலமா இன்றைக்கு தமிழ்நாடு இருக்குது. அதாவது நெசவை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய 65 லட்ச நெசவாளர் குடும்பங்களுடைய வாழ்வாதாரமா இன்னைக்கு பல முன்னேற்றங்களை நலத்திட்டங்களை செய்துட்டு இருக்காங்க. அதாவது ஐயா அவர்கள் கடந்த வாரங்கள்ல வந்து பெரிய மனசோட அவ்வளோ சந்தோஷத்தோட 400 பெண்களுக்கு வந்து இலவசமா என்ன செஞ்சு வச்சார்? வளகாப்பு செஞ்சு வச்சார். அப்படி எல்லா வகையிலும் பெண்களுக்கும், மகளிருக்கும், விவசாயிகளுக்கும், நெசவாளர்களுக்கும் எல்லா நலத்திட்டங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லி, கழக உடன்பிறப்புகளே, நீங்கள் எல்லாம் யோசித்து சிந்தித்து செயல்படுங்கள். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. திராவிடம் வாழ்க! இந்தியை விரட்டி தமிழ் முல்லை புரட்டி திராவிடத்தை நிலைநாட்டி பகுத்தறிவை ஊட்டி வெல்க தமிழ், வாழ்க தமிழ், வளர்க திராவிடம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. இறுதியாக நாமெல்லாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் சாதனை சம்மல் மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் அவர்கள் இப்போது உரையாற்றுவார். அன்பார்ந்த ராணிப்பேட்டை மாவட்ட திமுக சார்பில் சென்னாட்டு வரி நீக்கி நெசவாளர் வாழ்வில் விளைவிக்கும் முத்தமிழ் தலைவர் கலைஞர் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு நல்ல திட்ட உதவிகள் வழங்கும் விழாவுக்கு வரவேற்பாட்டிய மாவட்ட நெசவாளர் அமைப்பாளர் குலோத்பன் அவர்கள், இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வைக்கும் தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் அவர்கள், சோழர் ஒன்றிய செயலாளர் சவுந்தர் அவர்கள், நெமிலி மேற்கு ஒன்றிய செயலர் ரவீந்திரன் அவர்கள், நெமிலி ஒன்றிய செயலாளர் தலைவருமான வடிவேல் அவர்கள், நெமிலி மத்திய ஒன்றிய செயலர் பெருமாள் அவர்கள், நெமிலி வடக்கு ஒன்றிய செயலர் மணிவண்ணன் அவர்கள், நெமிலி பேரூர் செயலாளர் ஜனார்தன் அவர்கள், சோழன் செயலாளர் காவேரிபுரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் பாலாஜி அவர்கள், காவேரிபுரம் வடக்கு ஒன்றிய செயலர் தேவ சிவாமணி அவர்கள், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய மாநில சுற்றுச்சூழல் துணை செயலாளர் வினோத் காந்தி அவர்கள், ஆற்காட்டு சட்டமன்ற மாவட்ட இளைஞர் ஈஸ்வரன் அவர்கள், காய்க இளம் பேச்சாளர் நெல்லிக்குளம்
ஆர்த்தி அவர்களே, மாவட்ட நிர்வாகிகள் சுந்தரமூர்த்தி அவர்களே, சிவானந்த் அவர்களே, தர்மஸ்தான் அவர்களே, சி மாணிக்கம் அவர்களே, அப்துல் நாசர் அவர்களே, நகர ஒன்றிய பேரவை செயலாளர்களே, மாவட்ட அணியின் அமைப்பாளர்களே, வர்த்தக அணி அமைப்பாளர் அம்பேத்ராஜன் அவர்களே, ஊராட்சி பிரதிநிதிகளே, நன்றி உரையாற்றியிருக்கும் பேரூர் செயலாளர் சீனிவாசன் அவர்களே, இந்த பேரூர் நிர்வாகிகளே, நகர அவைத்தலைவர் ஜீவரத்னம் அவர்களே, மாவட்ட தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் தண்டபாணி அவர்களே, நகர துணை செயலாளர் SRS கண்ணன் அவர்களே, பாலமுருகன் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, பொருளாளர் ராஜராம் அவர்களே, ஒன்றிய பிரதிநிதி பாலசுந்தரம் அவர்களே, ராமா அவர்களே, ரோஸ் அவர்களே, ஜனார்தன் அவர்களே, தியாகராஜன் அவர்களே, இளைஞர் அமைப்பாளர் சாரதி அவர்களே, இளைஞர் துணை அமைப்பாளர் பெருமாள் அவர்களே, பரணிதரன் அவர்களே, ஸ்ரீதர் அவர்களே, கதிரவேல் அவர்களே, ஒன்றிய அணி துணை அமைப்பாளர் லட்சுமண் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தாய்மார்களே, பெரியவர்களே, அனைவருக்கும் அதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மாண்புமிகு முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு நல்லதிட்ட பதில் வழங்குவையா. உங்களுக்கு தெரியும், கலைஞர் பற்றி நான் சொல்ல தேவையில்லை. இங்கே பேசின நமது இளம் பேச்சாளர் நெல்லிக்குப்பம் ஆர்த்தி அவர்கள் கலைஞர் என்னென்ன செஞ்சுக்கிறார் திட்ட தெளிவாக பேசியிருக்கிறார். அதே மாதிரி இங்கே பேசுகிறவங்க கலைஞர் இல்லைன்னா இந்த இது கிடையாது. இன்னைக்கு எந்த துறையில் எடுத்துக்கினாலும் ஒன்று முன்னேற்ற அவர் அறிவித்த பணிகள் தான் இன்னைக்கு நடத்தப்படுது, தொடர். அதுதான் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் உங்களுக்கு தெரியும், அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது கொரோனா, 2வது கொரோனா, முதல் கொரோனா வந்துச்சு. முதல் கொரோனால பார்த்தீங்கன்னா யாரும் வெளியே வர முடியாது, பஸ் ஓடாது, ஃபேக்டரி ஓடாது, யாரும் வெளியே வர முடியாது. மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. அப்போ எதிர்கட்சியா இருக்கும்போது அவர் சொன்னார், ஆளுங்கட்சி இல்லை, ஒரு மக்கள் ரொம்ப கஷ்டம், ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபாய் கொடுக்க சொன்னார். ஆனால் அவங்க கொடுக்கல, 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கு தான் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் அந்த 4000 ரூபாய் ஜூன் 3ஆம் தேதி கலைஞர் பிறந்த நாளைக்கு கொடுக்கணும்னு சொன்னார். அவர் ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு பொறுப்பேற்றவுடன் அவர், நாங்களும் எங்க துறைக்கு அமைச்சரா பொறுப்பேற்றோம். எங்களெல்லாம் அந்த துறைக்கு போக விடல. ஒரு சபதம் எடுத்தார். 2வது கொரோனா அன்னைக்கு ஆட்சி பொறுப்பேற்ற அன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் 26,000 பேர் பாதிப்பு. ஒரு நாள் ஒரு சபதம் எடுத்தார், மக்களை கொரோனால இருந்து எப்படி காப்பாற்றலாம், கொரோனா வராததுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி. அந்த கொரோனான்றது தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலகம் பூரா கொரோனா தான். அவர் எங்களுக்கெல்லாம் ஒரு பொறுப்பு கொடுத்தார். எனக்கு வேலூர் மாவட்டம் 13 தொகுதி, அப்போ கிருஷ்ணகிரி மாவட்டம் அது ஒரு 6 தொகுதி, 19 தொகுதிக்கு அந்த மாதிரி ஒரு அமைச்சருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து எங்கெங்க பெட் இல்லை, ஆக்சிடென்ட் எங்கெங்க தேவைன்னு சொல்லி 24 ஹவர்ஸ் வேலை வாங்கினார். 2 மாசத்துல தமிழ்நாட்டில் கொரோனாவே இல்லைன்னாக்கிற ஒரு முதலமைச்சர்னா தளபதி மு.க. ஸ்டாலின் தான். அது இந்தியாவிலே மட்டும் பாராட்டல, உலகமே பாராட்டுச்சு. 1000க்குள்ள வந்துச்சு அந்த பாதிப்பு, 1000க்குள்ள கொரோனா இல்லைன்னு ஆக்கிட்டார். அது வந்தவுடன் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகள் அவர் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் மகளிர்களுக்கு இலவச டவுன் பஸ்ல பாஸ் கொடுக்குறேன்னு சொன்னார். வந்தவுடனே முதல் கைது போட்டார். அதே மாதிரி சொன்னார், இல்லை
எதிர்கட்சியாக இருக்கும்போது கொரோனா வந்தப்போ மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாரு. நான் அந்த 4000 நான் ஜூன் 3ஆம் தேதி கொடுத்தேன். நான் 3ஆம் தேதி வரைக்கும் ஒரு காத்து நெல்லை 2 தவணையா 2000 சேர்த்து 16 பொருளோடு சேர்த்து கொடுத்த மகத்தான தலைவர். அதே மாதிரி இந்த நெசவு தொழில் பத்தி இந்த நெசவுக்கே முக்கியத்துவம் கொடுத்தவர் கலைஞர் அண்ணா அவர்கள் தான். அதுக்கு பிறகு வந்தவங்க நெசவாளருக்கு இன்னைக்கு ஒன்றும் சரி ஒரு குரோத் பண்ணோட சொன்னார். நிறைய அவர் சொல்லவில்லை, நிறைய இருக்கு. அந்த அம்மா ஓரளவுக்கு சொன்னாங்க. மகத்தான திட்டங்கள் நெசவாளர் முன்னேற்றத்துக்காக பாடுபடுற ஒரு அரசு என்னன்னா அது கலைஞர் பின்பற்றின நம்ம தளபதி அவர்கள் தான். ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நெசவாளர் கூலி 10 வருஷமா ஏத்தாத டிஏ 10%, கூலி 10%, கண்டினியூ 22 வருஷத்துலேருந்து வேத்தணும். நெசவாளர் கஷ்டத்தை உணர்ந்து அவர் சொன்னாங்க 210 ரூபாய் தான் வீடு இருந்தது, 400 ரூபாய். அதை பார்த்து அது எதுக்காக பண்ணணும்னா அது சொல்லி ப்ராக்டிக்கலாக சொல்லி நீங்கள் 400 ரூபாய் வீடு ஈமசனம் கொடுத்துன்னு இருப்பாங்க. 2 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் ஒன்றொன்றாக ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து பார்த்து. அது மட்டும் இல்லாத தலைவர் அவர்கள் இந்த துறையை இது இந்த ஜவுளித்துறை சொன்னாங்க பாருங்க, குஜராத்தோட இன்னைக்கு நம்பர் 1 இந்த வருஷம் நம்ம தான், தமிழ்நாடு தான். காரணம் நம்ம தலைவர் தான். மகத்தான திட்டங்கள் ஒன்றொன்று இந்த டெக்ஸ்டைல்ஸ் ஒன்று அதிகமாக பண்ணிட்டார். வந்த உடனே முதல் நீண்ட நாள் கோரிக்கை அவங்க இந்த செஸ் வரி 1% இருந்தது, அது 1% நீக்கினா. அது செஸ் வரின்றது என்னன்னு நாங்கள் நான் தான் போனோம் முதல் கூட்டத்தில் அவங்க எங்களுக்கு கோரிக்கை வச்சது. அதுதான் கோயம்புத்தூரில் போன உடனே டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் அந்த அசோசியேஷன் எல்லாம் சேர்த்து சைமா அசோசியேஷன் அவங்க எல்லாம் சேர்ந்து இது கோரிக்கை வச்சாங்க. என்னான்னு கேட்டார். ஒன்றும் இல்லை சார், காட்டன் கார்பரேஷன் அப்போ இந்தியாவுக்கு நாங்கள் காட்டனை வாங்கணும், அந்த செஸ் வச்சு 1% இருக்கிறதுனால நாங்கள் 20 வருஷமாக வாதாடுறோம், யாரும் அது காதில் போட்டுக்கல. நாங்கள் வாங்கினா காட்டன் போய் மகாராஷ்டிராவுக்கு போகணும், இல்லைன்னா ஆந்திராவுக்கு போகணும், டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாத மொத்தமாக வாங்கி வரணும், வட்டிக்கு ஆகுது, இது ஆகல. அதே நீங்கள் அந்த செஸ் வரி எடுத்துட்டா அதே காட்டன் கார்பரேஷன் போயிட்டு இங்கே வந்து வச்சுடுவோம் போடுவோம். இங்கேருந்து எங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வாங்கிக்குவோம். மகத்தான இது நம்ம தலைவர் முதலமைச்சர்கிட்ட சொன்ன உடனே அவர் உடனே செஞ்சிட மாட்டார். பார்த்து கேட்டு உண்மைதான் இதுன்னு சொல்லி உடனே செஸ் வரி நீக்கிற ஒரு முதலமைச்சர் எல்லாமே பாராட்டினாங்க. 20-30 வருஷம். அதே மாதிரி அந்த டெக்ஸ்டைல்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது யாரும் எதிர்பார்க்காதது. ஒரு 4 மாதத்துக்கு முன்னதான் அறிவிச்சாங்க. மிஷினரி எல்லாம் வாங்கியிருப்பாங்க. 20 வருஷம் 30 வருஷம் இருக்கு டெக்ஸ்டைல் மிஷினரி. இதுக்கு முன்ன மாமூல கவர்மெண்ட்ல என்ன ஒரு நின்றதுன்னா அங்க பேங்க் லோன் வாங்கினாங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் சப்சிடி 2% இருந்தது. முதல்ல இருந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டது. இப்போ 8% பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் 2% போக 6% இருந்து அந்த மில் ஓனர் தான் கட்டணும். அந்த மாதிரி இருந்தது. இப்போ இந்தியாவே இல்லாத அளவுக்கு அது 6% ஆகிட்டாங்க. 6% இன்ட்ரெஸ்ட் அந்த புது மிஷின் நீங்க வாங்கினீங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் 6% கவர்மெண்ட்டே கட்டுது. நம்ம 2% தான் கட்ட வேண்டியதா இருக்கு, இல்லை 3%. அது மட்டும் இல்லாத 10 வருஷத்துக்கு 500 கோடி ஒதுக்கிட்டாங்க. இந்தியா எல்லாமே பாராட்டிட்டாங்க வந்து முதலமைச்சர். அந்த கைத்தறி கொஞ்சம் நெஞ்சில்லை, நிறைய சொன்ன நேரம் இல்லை. இருந்தாலும் முக்கியமானது ஒன்னொன்னு சிந்தி கலைஞர் எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் அவர் மக்கள் போய் அவர் இடத்துல கேட்க மாட்டாங்க. எனக்கு இது ஓடும், அவர் தொழிலாளர் இருந்தாலும் விவசாயம் இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவர் போய்கிட்டு கேட்க மாட்டாங்க. அவர் பத்தி நிறைய சொல்லிடுறாங்க. அவரே சிந்திப்பார் யாருக்கு என்ன செய்யணும்ன்றது. மகளிர் 33% சொன்னார். யார் நம்ம கேட்டாங்களா? இலவச மின்சார விவசாயி போய் கேட்டாங்களா? மகளிருக்குள்ள ஆரம்பிச்சார் இவங்க போய் கேட்டாங்களா? அந்த மாதிரி அவரே சிந்திப்பார். சிந்தி திட்டங்களை தீட்டி நிறைவேற்றி காட்டுற ஒரு மகத்தான தலைவர். அவர் மிஞ்சத்துக்கு இன்னொருத்தர் இல்லை. அதுதான் கலைஞர். 100 ஆண்டு வேணும் நம்ம கொண்டாடி. ஆனா அதுக்கு பிறகு
முதல்ல அண்ணாக்கு பிறகு யார் வருவாங்கன்னு பண்ணாங்க. அண்ணா எண்ணங்களை அண்ணா என்ன நினைச்சாங்களோ அது நிறைவேற்றி காட்டின ஒருத்தர் யாருன்னா அவர் தான் கலைஞர். நிறைய பேர் நினைச்சா கலைஞர் பிறகு என்னடா இது அவ்வளவுதான், இந்த கட்சி அவ்வளவுதான் யாரும். அவருக்கு பிறகு இவர் பொறுப்பேற்ற பிறகு, தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பெரியார், அண்ணா, கலைஞர் ஒட்டுமொத்த ஒரே உருவம். அவங்க என்னென்ன எண்ணங்கள் விட்டு போன பணிகள், மக்களுக்கு, நெசவாளனுக்கு, விவசாயிக்கு, தொழிலாளிக்கு, யார் யாருக்கு என்ன விட்டு அந்த பணிகள் நிறைவேற்றுற, கேட்காத நிறைவேற்றுற ஒரு மகத்தான தலைவர் யாருன்னா அவர் தான் தளபதி மு.க. ஸ்டாலின். இன்னைக்கு ஆட்சி, அதுக்கு தான் ஆட்சி பொறுப்பேற்றவுடனே சொன்னாங்க. ஆற்காடு சட்டமன்ற ஆட்சி பொறுப்பேற்றவுடனே அவர் சொன்ன வார்த்தைகள், இது திமுக ஆட்சி அல்ல, இது நமது ஆட்சி, மக்கள் ஆட்சி. ஓட்டு போட்டவனுக்கும் நான் தான் முதலமைச்சர், ஓட்டு போடாதவனுக்கும் நான் தான் முதலமைச்சர். ஓட்டு போடாதவங்க சிந்திக்கணும்னா அதுதான் இப்ப நிறைய பேர் சிந்திக்கிறாங்க, தப்பு பண்ணிட்டு. அந்த கட்சி பேதம் இல்லாத இன்னைக்கு எங்க எங்க அடிப்படை வசதி, இது உள்ளாட்சி நிகழ்த்துக்கு பணப்பாகத்தில் எத்தனை கோடின்னு எனக்கு தெரியல, அவங்கள பேச விட்டு இருக்கணும். பணப்பாகத்தில் 12 கோடி இது வரைக்கும் என்ன நடக்காது, 12 கோடி பணிகள் நடக்குது. இங்க மட்டும் இல்ல, எங்க எந்த தலைவர் இருந்தாலும், ஏடிஎம்கேவோ பிஎம்கேவோ யார் இருந்தாலும் பரவாயில்ல, எங்க அடிப்படை வசதி இல்லையோ அங்கதான் முதல். கட்சி பேதம் பார்க்கல ஒரே அரசு யாருன்னா தளபதி அரசு தான், திராவிட மாடல் அரசு தான். அது மட்டும் இல்ல, இந்த ஆட்சி பொறுப்பேற்றோம், ஆட்சி முன்ன இதே பணப்பாக்கத்தில் உங்க தொகுதியில் தளபதி என்ன அங்கதான் போட்டோம், மேடையில் உட்கார்ந்து இந்த மாதிரி போட்டோ சேர்த்து மனுகள் வாங்கின, நான் கூட மேடையில் உட்கார்ந்து பொட்டியில போட்டார், பூட்டிக்கினாங்க, ஜோபில் வச்சுக்கணும். என்ன சொன்னார், நாங்கள் எப்படி சொல்ல, நம்மளை பயத்துக்க நம்ம இந்த ஊருக்கு ஒருமா வர முடியாது பயந்தேன். அவர் என்ன சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்த உடனே 100 நாள்ல எது முடியுமோ அதெல்லாம் நிறைவேற்றி காட்டுவேன்னு சொன்னார். ஏன்னா ஓட்டுக்காக சொல்லிட்டு போறாரா என்னன்னு பயந்து, ஆட்சிக்கு வந்தவுடன் 100 நாளுக்குள்ள அதுக்கு தனி துறையாக்கிட்ட 100 நாளுக்குள்ள நிறைவேற்றி காட்டினா ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே யாருன்னா இவர் தான். இது சாதாரணது இல்லை. அதுக்கு பிறகு ஒரு நம்பிக்கை கொஞ்சம் மக்கள் பதில், ஓ இவர்கிட்ட மனுவில் கொடுத்தா வேலை ஆகும் மாதிரி அந்த எண்ணத்தில் வந்தாச்சு. எல்லாம் எங்க போனாலும் மனு கொடுத்தாங்க. அதுக்கு என்ன பண்ணாருன்னா மக்களோட முதல்வர் சொல்லி அங்கங்க இது போட்டாங்க. ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல இதுக்கு முன்ன என்ன, நம்ம முதல்ல இத்தனை வருஷமா என்ன நடக்கும், திங்கயமான கலெக்டர் ஆபீஸ்ல போய் மனு கொடுக்கும், அங்கங்க போய் கொடுக்குது. அவங்க அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, என்ன நடக்குதுன்னு யாருக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. மக்களோட முதல்ல அங்கங்க கேம்ப் போட்டு 17 துறைகள் அங்கே இங்கோட வந்துருக்கணும். 17 துறைகள் அங்க அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள முடிஞ்சா பட்டா கொடுத்து, சின்ன சின்ன சமாச்சாரம் நீ சாயந்தரத்துக்குள்ள கொடுத்துருக்க. அப்படி இல்லைன்னா 30 நாளுக்குள்ள கொடுக்கணும். அப்படி எதுனா நீங்க கொடுத்த மனு தவறான மனு இருந்தா அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லணும். அதுதான் மக்களோட பதில். இது இல்லை, இதுக்கு முன்ன அரசு தேடி மக்கள் போவாங்க. இப்ப அப்படி அல்ல, மக்களை தேடி அரசு வருது. அதுதான் திராவிட மாடல் அரசு. மக்களுக்கு இன்னைக்கு எங்க உங்க டவுன்ல 50 வருஷம் 100 வருஷம் பட்டா கொடுக்காது, இப்பெல்லாம் அலுவலகத்துக்கு பட்டா கொடுப்பாங்க. அங்கங்க கட்டி வீடு கட்டி அவங்க பட்டாவே இல்லாது. இந்த மாதிரி ஒன்றொன்றும் அதே மாதிரி ஒரு ஆட்சி பொறுப்பை சொன்னாங்களே, அவர் கலைஞர் போல் ஒன்னொன்னு சிந்திக்கிறார். மக்களை தேடி மருத்துவன்றது சாதாரண திட்டம் இல்லை. நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் மக்கள் தேடி போகிறது மலைவாசி மக்கள் அவ்வளோதான், யாரும் தெரியாது, அவங்க தான் இருப்பாங்க. அப்படி இல்லை, டவுன்லவே இருப்பாங்க, நம்ம பக்கத்து வீட்டிலவே இருப்பாங்க. வெக்கம் அவனுக்கு எதுனா வெளியே சொல்ல, அவங்ககிட்ட பணம் இருக்காது, மருந்து வாங்க முடியாது, வியாதி இருக்கு, வெளியே சொல்ல மாட்டோம், அப்படியே இறந்துடுவோம். அந்த நிலைமை எல்லாம் அதை சிந்திச்சு
மக்களை தேடி வருது. அது முதல் நான் தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர். அப்போ அங்கதான் ஒசூர் பக்கத்தில் முதல் ஆரம்பிச்சேன். அது ஆரம்பிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட 2,25,00,000 பேர் பயன் பண்றாங்க. இதெல்லாம் சாதாரண சிந்தனை, சாதாரண திட்டம் இல்லை. இல்லம் தேடி கல்வின்றது சாதாரண திட்டம் இல்லை. உயிர்காக்க 40 திட்டம். இப்போ பணப்பாக்கத்தில் இருக்கிறோம், ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, நம்ம எங்க போனோம்? எங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குதோ அது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் பண்ணி எஃப்ஐஆர் வாங்கி அங்க போகணும். அங்க போகணும் மட்டும் இல்லை, நம்ம அந்த அடிப்பட்ட இடத்துல நம்ம போவோம். நம்ம நிற்க மாட்டோம், அப்படியே நேரம் போயிடும். அடிப்பட்டோம் பார்க்க மாட்டோம். எதுக்குன்னா நமக்கு எதுக்குன்னா போகும்போது நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கூப்பிடுறான்னு சொல்லி நேரம் போயிடும். தலைவர் இன்னைக்கு சிந்திச்சு எங்க அடிப்படுதோ, பணப்பாக்கத்தில் எங்க அடிப்படுதுன்னா இங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல், எந்த ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல், எந்த ஹாஸ்பிட்டல் தான் நாங்கள் போய் நீங்க அட்மிட் ஆகிடும். உங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டாலும் யாரும் தேவை. முதல்ல 20 மணி நேரத்துக்கு 1 லட்சம், 48 மணி நேரத்துக்கு 1 லட்சம் பண்ணாங்க, 2 லட்சம். அது தமிழ்நாடு மக்கள் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற மக்கள், வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் கூட சேரும். இதெல்லாம் சாதாரண திட்டங்கள் இல்லை. நீ பார்க்காத போவல, அங்கிருந்து நான் பார்க்காத போவல. இப்போ அதுக்கு என்ன பண்ணாருன்னா, நீ எடுத்துன்னு போய் அந்த பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தியான பக்கத்தில் உனக்கு 5,000 ரூபாய். நீ போய் அங்கிருந்து விட்டுட்டு போக முடியாது. இல்லை, இந்த சிந்தனை பாருங்க. நான் இதுக்கு 5,000 ரூபாய் சொல்லல, ஒரு சிந்தனை என்னன்றது சிந்திச்சு யாருன்னா கேட்டீங்களா? இந்த மகளிர் உரிமை தொகை நிறைய பேர் கேட்டாங்க. எது கேட்டாலும் மகளிர் மகளிர் மகளிர், சொத்துல சமபங்க மகளிர், உள்ளாட்சியில் 33% மகளிர், எது அறிவிச்சாலும் மகளிர் குழு கலைஞர் ஆரம்பிச்சார் 89 தர்மபுரியில். நான் கூட இருந்தேன். எதுக்கெடுத்தாலும் மகளிர் 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 சொல்றாங்களே. என்ன கலைஞருக்கு என்ன தெரியும் அதே மாதிரி தளபதி மகளிர் எந்த திட்டம் எடுக்கிறாங்க? மகளிர் தானே போகுது. இப்ப சொன்னாங்க அந்த அம்மா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோட 1% கம்மி. உண்மை. காரணம் என்ன? எத்தனை பேர் நாங்கள் பெரிய ஆளுங்க உட்காந்துருக்கோம். நான் அவ்வளோ அமைச்சர் எல்லாமே கேட்குறோம். ஆனால் எங்களுக்கு குடும்ப பற்றி தெரியுமா? மேற்குள்ள நேரம் பேசிக்கிறோம். என் குடும்பத்தில் இருக்கிற பசங்களை படிக்க வைக்கிற பணக்காரங்க இருந்தா விட அது எனக்கு தெரியும். சத்தியமா எனக்கு தெரியும். இந்த குடும்ப தலைவிக்கு தான் தெரியும். எதுக்கு இந்த திட்டங்கள் கலைஞர் ஆகட்டும், தளபதி ஆகட்டும், மகளிருக்காக மகளிர் பேர்ல பண்றாங்கன்னா கூட கேட்கறான். நான் தலைவராச்சு, மகளிர் உரிமை தொகை நம்ம கொடுக்கலாமே, எதுக்கு அவங்க கொடுக்கலாம் கேட்கலாம். நம்ம கிட்ட என்ன ஆகணும்னு தெரியல. ஆனா அந்த தலைவி கிட்ட அந்த ரூபாய் போய் சேர்ந்ததுன்னா 1 நயா பைசா வீணாவாது. அந்த குடும்பத்துக்கு தான் போய் சேர்ந்து தவிர போவாது. அதுக்கு தான் எது கேட்டாலும் மகளிர் உங்களுக்காக தான். ஆனா நமது சகோதரி அவர் சொன்ன ஓட்டு பத்தி, பொதுவாகவே கலைஞர் ஆகட்டும், தளபதி ஆகட்டும், ஆட்சிக்கு வந்தா திமுக ஆட்சி எப்போ வந்தாலும் முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும் 10 வருஷமா என்ன நடந்தது. இந்த 5 வருஷத்துல ஒரு 4வது 5வது வருஷம் நடந்தது. 5 வருஷத்துல ஒரு சொன்ன மாதிரி இந்த பேருள்ள அவ்வளோ வேலைங்க, அந்த மாதிரி மக்களுக்கு அவ்வளோ திட்டங்கள். ஆனா இவ்வளவு பணம் யார் பணம்? நீங்க கட்டுற வரி. அதுக்குதான் கலைஞர் எப்போ ஆட்சியில் வந்தாலும் திட்டங்களை தீட்டுவார். மக்கள் வரி பணத்தை வீணாக்க மாட்டார். மக்களுக்கு சேர்ற மாதிரி செய்வார். எது கொடுத்தார் தரமா கொடுப்பார். சொன்னார் அவர் நேரத்தில் சொன்னாங்க. கலர் டிவி கொடுத்தோம். கலைஞர் பேரில் 2006 இன்னைக்கு ஓடுதா இல்லையா சார்? எல்லாருக்கும் அந்த டிவிக்கு டெண்டர் எடுக்கும்போது எல்லாரும் கட்சி கொடுத்தார். தரமான பொருள் வாங்கி கொடுத்தார், வீணாக்காம. அவங்களும் வந்தாங்க அடுத்த ஆட்சிக்கு. மிக்சி, கிரைண்டர், ஃபேன் வாங்கி கொடுத்தாங்க. எங்கன்னா ஓடுதா? ஓடாது. 40% கமிஷன் வாங்க. இதுக்கு அதுக்கு இதுதான் தேவை. 10 வருஷம் நடந்தது. அதே மாதிரி
ஒரு சின்ன உதாரணம் இப்போ நடந்தது. நம்ம முதலமைச்சர் தளபதி அவர், கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் ஆட்சி பொறுப்பேற்றோம்னா போனோம். தளபதி போய் பார்க்குறாரு, சிஎம் போய் பார்க்குறாரு. அவர்கிட்ட சொல்றார், ஸ்கூல் பசங்களை பேக் கொடுப்பாங்கல்ல அரசு சார்பு, அதெல்லாம் எடுத்துன்னு போறாரு. அதில் பார்த்தா மிச்சமான நிறைய இருக்குது, அந்த ஆட்சி விட்டு போகணும், அதை இப்போ கொடுக்கணும். அதில் பார்த்தா மேலே போட்டோ எல்லாம் அவங்க முதல் நாள் முதலமைச்சர் அம்மா போட்டோ இருக்குது, அவங்க முதலமைச்சர் போட்டோ இருக்குது, அமைச்சர் போட்டோ அவங்க போட்டோ இருக்குது அதில் பேக்கு. இது போய் தளபதி கேட்டார், யாருமே அது கொடுக்க மாட்டோம், மாற்றி தான் வேற கொடுப்பாங்க ஆட்சிக்கு கொடுக்கணும். அவர் போய் கேட்ட உடனே எவ்வளோப்பா எத்தனை பேக் இருக்கு, என்ன வேல்யூன்னு கேட்குறாங்க முதலமைச்சர். இவர் சொல்றாரு, கரெக்டாக தெரியாது, 15 கோடிலேருந்து 20 கோடி இருக்கணும். அப்படியா? அதுக்கு தலைவர் என்ன பதில் சொல்றாரு முதலமைச்சர்? கலைஞர், தம்பி இந்த பணம் உன் பணம் என் பணம் கிடையாதுடா, மக்கள் கிட்ட வரி பணம் தான். அந்த போட்டோ இல்லை என்ன அதுக்காக தனியாக பண்ண, அந்த போட்டோவோட போடுற பரவாயில்ல நான் சொல்ற ஒரு முதலமைச்சர் தான் எனக்கு. இதில் சாதாரண திட்டங்கள் இல்லை, எது எடுத்தாலும் எந்த துறை எடுத்தாலும், எந்த துறையில நிறைய திட்டம் இருந்துக்குது, அது 1 மணி நேரம் தேவையில்லை, அது நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு மக்கள் மேல அவர் சொன்னார், மக்கள் மேல இருக்கிற நம்பிக்கை. அவர் ஆட்சி பொறுப்பு வந்தா தேர்தல், இப்போ அவர் பதவியேற்ற பிறகு, அவர் தலைவர் பதவியேற்ற பிறகு எந்த தேர்தலும் வெற்றி 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 தான். இந்த தேர்தல் முன்ன, பாராளுமன்ற தேர்தல் முன்ன சொன்னாங்க, நாங்கள் நம்ம பாண்டிச்சேரி 40க்கு 40 நான் ஜெயிப்போம்னு சொன்னாங்க. அப்போ கேட்டாங்க அவரை, எந்த தைரியத்தில் நீங்க சொல்றீங்க 40க்கு 40 ஜெயிக்கிறேன்னு? அவங்க மத்தியில் அவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க, உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? நான் செய்கிறேன், மக்கள் மேல இருக்கிற நம்பிக்கை, அதே மாதிரி தொண்டம் மேல இருக்கிற நம்பிக்கையோட நிச்சயமா வெற்றி பெறுவோம் சொன்னாங்க. வெற்றி பெற்று 40 நாள் வெற்றி பெற்று காட்டும் இந்தியாவிலே எந்த மாநிலம் கிடையாது, இந்த மாநிலம் செய்யற நம்ம திட்டங்கள் நம்பிக்கை மக்கள் மேல. அதே போல் இப்போ தேர்தல் சொல்லுகிறார், 2026 தேர்தலில் 200 தொகுதி நாங்கள் ஜெயிப்போம் சொல்லுகிறோம். நிச்சயமா ஜெயிப்போம். காரணம் அவர் சொன்ன வார்த்தை, மக்களுக்கு திட்டம், அதுதான் வேற ஒன்றும் இல்லை. அதே போல் இந்த நெசவு தொழிலுக்காக கலைஞர் எப்படி எப்படி பாடுபட்டாரோ மகத்தான திட்டம் நிறைய இருக்கு. அதுக்கு ஒன்று பொண்ணு மினி ஹேண்ட்லூம் பார்க் ஆரம்பிச்சு. அதுல என்ன திட்டம் பார்க்கு, 1 ஏக்கர் நிலத்துல ஷெட்டு போட்டு நாங்கள்ல 5 கோடி, முதல்ல 2 கோடி 5 கோடி, அதுல 100 ரூம்ஸ் போடுறோம். அவங்க கேட்கற அதுக்கு 5 முதலாளிகள் கூப்பிட்டு அவங்க நடத்துறதுக்கு அவங்க கூப்பிட்டு, என்ன இது இதுன்னா நெசவாளர் கூலி எப்பவுமே கம்மி தான், பார்த்தா 200-300 ரூபா 400 ரூபாய் மேலே கிடைக்கும். இந்த நோக்கம் என்னன்னா, ஒரு நெசவு கூலி மினிமம் 800 ரூபாய் கிடைக்கும். அது மேலே ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் 3 ஆரம்பித்தோம், திண்டிக்கல், கஞ்சிவரம், இப்போ குடியாத்த ஆரம்பித்தோம், போன வாரம். அங்கெல்லாம் இப்போ 200, 300, 400. அதுக்கு தகுந்த ரகங்கள் நீங்கள் என்ன நூல்ஸ் கேட்க அதை நாங்கள் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாத அந்த நெசவாளி காலையில் சாயந்தரம் போடுற மாதிரி இவங்க நடத்தின 5 பேர், இந்த 5 பேர் நடத்துகிற வர லாபத்தில் அவருக்கு டிவிடெண்ட் எத்தனை ஒரு பர்சன்டேஜ் அவங்க கொடுக்கணும் நெசவாளி. இந்த மாதிரி ஒன்னொன்னு நம்ம தளபதி அவரை சிந்திச்சு துறைக்கு அவ்வளோ நல்லா பண்றாங்க. அது மட்டும் இல்லை, எந்த தொழில், விவசாயம் எடுத்துங்க, இலவச மின்சாரம் 89 தான் கொடுத்தாரு. அதில் நிறைய பெண்டிங் இருந்தது, நிறைய பேர் அப்ளை பண்ணி வராது இருந்தது. நிறைய பேருக்கு ஆட்சி பொறுப்பேற்ற சொன்னார், வருஷத்துக்கு 50,000 கனெக்ஷன் நாங்கள் பம்ப் செட் கொடுப்போம். 4 வருஷத்துல 2 லட்சம் பம்ப் செட் கொடுத்தாச்சு. ஒன்றாகவே எது எடுத்தாலும் சாதாரணது இல்லை. சொன்னாங்க படிப்பு 10வது 12வது படிச்சுட்டு சொன்னாங்க, மகளிர் தான் முதல்ல ஆயிடுச்சு சொன்னாங்க, ஆண்கள் சேர்த்து செஞ்சுட்டாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி சிந்தனை யாருக்கு? காலை உணவு திட்டம், தாய்மார்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்த்துன்னு காலையில் உணவு திட்டம் ஆரம்பிச்சார். இது ஆரம்பிச்சோன்னு எங்கே ஆரம்பிச்சாங்க தெரியுமா? இந்தியாவில் இல்லை, கன்னட நாட்டில் ஆரம்பிச்சாங்க. நம்மளை பின்பற்றுறாங்க, நம்ம முதலமைச்சர் பின்பற்றுறாங்க.
அது மாதிரி மகத்தான திட்டங்கள். அதுதான் இந்த அம்மாவோட சொன்னாங்க பேசும்போது. சிந்திங்க. இந்த வாக்கு சீட்டு கையில் வச்சுக்கின்னு எதுக்காக தேர்ந்தெடுக்கணும்? ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்கணும். யாரா இருந்தாலும் அந்த தலைவன் மக்கள் வரிபணத்தை வீணாக்காமல், எப்படி கலைஞர் தளபதி பண்றாரோ வீணாக்காமல் மக்களுக்கு போய் சேரணும். அந்த மாதிரி தலைவன் தான். உங்க பணம் அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால சிந்திக்க தேவை. அதுக்குதான் கலைஞர் ஆட்சிக்கு வந்தாலும் தளபதி ஆட்சிக்கு வந்தாலும் கல்விக்கும் சுகாதாரத்துக்கு தான் முக்கியத்துவம். கல்வி ஒரு மனிதனுக்கு ஓரளவுக்கு சிந்திக்க சக்தி வேணும். அதுக்குதான் 2006 கலைஞர் ஒரு திட்டத்தை அறிவிச்சார். ஒரு பெண்மணி 8வது படிச்சிருந்தா திருமண உதவித்தொகைன்னு ஆரம்பிச்சார். சொன்னார் கொடுக்குறாரு. நாங்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர், நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து போய் அவரை கேட்டோம். நீங்க ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்மணிக்கு திருமண உதவின்னு சொல்லிட்டீங்க, இதுக்கு என்ன கண்டிஷன் 8வது படிக்க வைக்கிறீங்கன்னு சொல்றோம். 8வது எதுக்கு கேட்குறீங்க? அதுக்கு சொன்ன பதில் அவர் என்ன தெரியும்? அப்படியாவது அந்த தாய்ப்பார்கள் அந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. காரணம் என்ன? இந்த சிந்திக்கிற சக்தி ஒரு மனிதனுக்கு வரும். அன்னைக்குதான் நீங்க சிந்திச்சு பண்ணீங்கன்னா அன்னைக்குதான் நம்ம ஊர் மட்டும் இல்லை, நாடே அன்னைக்குதான் வரும். இந்த சிந்திக்க சக்தி நிச்சயமா வரும். அது நம்ம தளபதி வந்தாச்சு. தளபதி பிறகு நம்ம உதயநிதி ரெடியா இருக்கிறாரு. அந்த அளவுக்கு இந்த கட்சி யாரும் ஒன்று மக்கள் கட்சி. ஆனா திமுக மட்டும் இல்ல, மக்கள் தலைவர் தான். மக்களுக்காக எது இருந்தாலும், மக்கள் எந்த துறை இருந்தாலும் மக்களுக்காக திட்டங்களுக்காக செயல்படுற மகத்தான தலைவர் தளபதி தான். நிச்சயமாக மீண்டும் 2020 அவர் தான் முதலமைச்சர், எந்தவித சந்தேகம் இல்லை சொல்லி நேற்று சாயந்தரம் 4 மணிக்கு வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்புறோம். இந்த மாதிரி கூட்டம் நடத்துச்சு தமிழ்நாடு. நேற்று 4 மணி சும்மா போன்ல பண்ணது வந்து உடனே 5 மணி உட்கார்ந்து திரும்ப அந்நேரத்துக்கு வடிவேல் எல்லாம் ஒன்றி செல்லாம் வந்துருந்தாங்க. எப்படிதான் நடத்த போறோம் சார்? நிஜமாவே 24 மணி நேரத்துக்குள்ள இது 1 மாசமா பிளான் பண்ணி விட இந்த மாதிரி ஆயிடுச்சு. சான்ஸே இல்லை. இந்த இதுல நிஜமாவே இதுக்கு முக்கியத்துவமா பாடுபட்ட முதல் ஆளு வடிவேல். எல்லாமே இங்க இருக்கிற ஒன்றி செயலாளர் அவங்கள பாதங்களை தொட்டி அவங்களுக்கு நன்றி தெரிவித்து நிஜமாவே சாதாரண நாக்கெல்லாம் ஒருத்தவங்க இந்த பிரிண்ட் போய் மெட்ராஸ் போடணும் அரசு அது அவங்க போட்டு அவங்க எழுதி கொடுக்க மாட்டாங்க. நைட்டெல்லாம் போட்டு நான் மத்தியானம் கூட வந்து போன கூட ஒன்றும் இல்லை. நான் சொன்ன கூட எத்தனை பேர் இது கிடையாது பண்ணாங்க. எல்லாருக்கும் இதில் பங்கேற்ற இங்கே இதுக்காக நமது குரு பூந்தமல்லி அவர் ஃபோன் பண்ண இல்லை, அவர் உடனே இந்த மாதிரி பண்ணாங்க. அதுக்கு நான் மகத்தான வாழ்த்துக்கள். நிஜமாவே அவர் மத்தியானம் மேலே தான் வச்சு நான் ஃபோன் பண்ணினே இருந்தேன். சாயந்தரத்துக்குள்ள இந்த அளவுக்கு பண்ணி இந்த வேலைக்கு வெற்றிகரமாக பண்ணாங்கன்னா நிச்சயமாகவே என் மனதால் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி நன்றி. தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்தநாள் விழாவை மிக சீரும் சிறப்புமாக நடத்தி முடித்திருக்கிற நம்முடைய மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் சாதனை சம்பளன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்முடைய அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னு சொன்னால் நம்முடைய பணப்பாக்கம் பகுதியில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்க அவர் வாய்ப்பளித்தமைக்கு மனதார அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் சொன்னார் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். உண்மையிலேயே அது கிடையாது. நேற்று நைட்டு 7 மணிக்கு இந்த தகவல் சொன்னோடனே பெங்களூர், சென்னை, ஈரோடு போன்ற எல்லா பகுதிகளும் ஃபோன் பண்ணி 3000க்கும் மேற்பட்டவங்களை நலத்திட்ட உதவிகளை தன்னுடைய சொந்த செலவில் ஏற்பாடு பண்ணி காலையில் 10 மணிக்கெல்லாம் இங்கே வர வச்சுட்டார். அவர் வேகத்துக்கு எங்களால் கூட ஈடு கொடுக்க முடியாதுன்றது தான் உண்மை. அவருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் அமைதியாக ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. அவருடைய திருக்கரங்களால் ஒரு 10 நபர்களுக்கு மட்டும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி முடித்த பிறகு அனைவருக்கும் வழங்கப்படுவதை தெரிவித்துக் கொள்கிறேன். பேர் படிக்கிறேன், அவங்க மட்டும் மேலே வந்துடுறாங்க. ஒரு 10 நபர்களுக்கு நெசவாளர் குடும்பத்தில் வாழ்வில் ஒளிவிளக்கேற்றுவதற்காக தார் மிஷின் வழங்க இருக்கிறார். சரவணன், லட்சுமணன்,
கிருபாகரன், மயூரநாதன், கோட்டி, மாணிக்கம், கிருஷ்ணவேணி, பார்வதி, சுதாகர் எல்லாரும் மேடைக்கு வாங்க. ஹலோ, எல்லாரும் உட்காருங்க. எல்லாருக்கும் இப்பவே கொடுத்துருவோம். 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஆமா உட்காருங்க. ஒரு 10 நிமிஷம் அவங்க இருப்பிடத்தில் உட்காந்துன்னா சீக்கிரம் கொடுத்துடலாம். கொஞ்சம் அமைதியா பாருங்க. ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருங்க. அண்ணனை அமுச்சிட்டு வந்து உங்களுக்கு அத்தனை பேருக்கும் இப்பவே கொடுத்துட்றோம். சேர்ல உட்காருங்க. இவ்வளவு நேரம் நீங்க ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சொல்றோம். தயவு செய்து சொல்றோம், உட்காருங்க. அழகா அமைதியா இதே மாதிரி லைனா வாங்கிட்டு போயிடலாம் இருக்கலாம். எல்லாரும் கொடுத்துறோம். நிக்கிறாங்க. நம்ம ஐடி தம்பிலாம் இருக்காங்க. நீ நில்லு முதலாங்க. நீ அங்கே நில்லு பார்த்துக்கோ. அவங்க நிற்கிறாங்க, பசங்க நிற்கிறாங்க. எல்லாருக்குமே கொடுத்து விடலாம். ஒரு 10 நிமிஷம்.
சரி 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 ஆமாம் நான் லைவ் போட்டு இன்னும் ஒரு அரை மணி நேரம்ண்ணா அரை மணி நேரம் ப்ரோ அரை மணி நேரம் முடிச்சு லைவ் அது மணப்பாக்கத்துலேயே தான் இருக்கு ப்ரோ வரது ஒரு 10 நிமிஷம் அதுக்கு நேரம் அப்படியே போகிறேன் டைம் ஆகுது 9 மணிக்குள்ள வந்துடும் நான் எல்லாம் பணமாக அப்படியே தைக்க வச்சுமா
பணப்பாக்கம் பேரூர் சேர்மன் அவர்களையும் நெமிலி ஒன்றியத்தின் சேர்மன் அவர்களையும் திரு ஆர்பிஆர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். என்ஆர்எஸ் மேலப்பா நெமிலி ரவீந்திரன் நாயுடு வாங்க மேல குலத்து மேல பெருமாள் எல்லாரும் ஒரு சின்ன வேண்டுகோள். ஏன்னா கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது. கடந்த முறை ஒரு நிகழ்ச்சியில் நெரிசல் அதிகமாகி நிகழ்ச்சி நடந்துச்சு. அதனால் எல்லாரும் வீட்டுக்கு போங்க. நாளைக்கு காலையில் உங்களை தேடி வீட்டுக்கே வந்து சேர்த்துருவோம். மாற்றத்தில் உங்கள் கிளை கழக செயலாளர் உதவி செலவழமாக நேராக எப்படி டோக்கன் கொடுத்தோம் அதே மாதிரி வீட்டுக்கு வந்து சேரும். தைரியமாக எங்களை வந்து கேட்கலாம். நீங்கள் யாருக்கும் மிஸ் ஆகாது. அதிகமான பொருட்கள் தான் அமைச்சர் வாங்கி கொடுத்துருக்காங்க. நம்பிக்கையோடு நீங்கள் வீடு செல்லலாம். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. உங்களை யார் யார் கூப்பிட்டு வந்தாங்களோ அவங்க கிட்ட மூலிமா உங்களுக்கு பொருள் வந்து உங்கள் வீட்டில் சேரும். இப்போ எல்லாரும் கவனத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி முடிவில் வந்து அந்த போக்கலுக்கான இந்த பொருளை வந்து அவங்க கொடுத்துருவோம். அதே மாதிரி ஒன்றிய ஆர்பிஆர் அவங்களுடைய அதை பலப்பாடு பார்த்தீங்கன்னா எண்ணப்பட்ட பகுதி அந்த பொறுப்பாளர்கள் நாளைக்கு ஒட்டுமொத்தமாக பிரிச்சிடும். ஓகேங்களா? நல்லா வீட்டுக்கு பத்திரமா போங்க. அதை தாண்டி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் இதை பொறுப்பாக்க முடியும். அத்தனை பேருக்கும் நன்றி. தயவுசெய்து காரணமாக தயவுசெய்து எல்லோரும் அவரவர் பேருந்துக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தயவுசெய்து எல்லாருடைய டோக்கன் கொடுத்த மாதிரி உங்கள் பொருளுக்கும் உங்கள் வீடு தேடி உங்கள் நகர கிளை செயலாளர் மூலமாக கண்டிப்பாக வந்து சேருங்கிறத இந்த தருணத்தில் சொல்லிக்கிறோம். தயவுசெய்து உங்கள் நேரத்தை வீணடிக்க